ஐபிஎல் வரலாற்றிலே 3 வெவ்வேறு அணிக்காக பிளே ஆஃப் சுற்றுக்கு அழைத்து சென்ற முதல் கேப்டன் என்ற சாதனையை ஸ்ரேயாஸ் ஐயர் படைச்சிருக்கிறாருங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2019 2020 வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டனாக இருக்கும்போது அந்த அணியை வந்து பிளே ஆஃப் கொண்டு போயிருக்கிறாரு. 2024 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேப்டனாக இருக்கும்போது பிளே ஆஃப் கொண்டு போனதும் இல்லாமல் கப்பும் அடித்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இப்போ 2025 பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆடும்போது அந்த டீமையும் பிளே ஆஃப்க்கு கொண்டு போயிருக்கிறாரு. கப் அடிச்சு கொடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் கேப்டனாக ஐபிஎல்ல கண்டிப்பாக ரோஹித் சர்மா, எம்எஸ் தோனிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்ரேயாஸ் ஐயர் இருப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ இந்த ஐபிஎல் அவர் வின் பண்ணாருன்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளவு கேப்டன்சியில் இவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறார். பட் இவருக்கு இந்தியன் டீமில் கேப்டன்சி வராது, ஒரு குறையாக தான் இருக்குது. மேபி ரோஹித் சர்மா ஒன் டே இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வேணால் அந்த கேப்டன்சி ஓடிஐ கேப்டன்சி ஸ்ரேயாஸ் ஐயரை தேடி வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ உண்மையிலே ஸ்ரேயாஸ் ஐயர் இந்திய அணிக்கு சூப்பராகவே இருப்பார். ஐபிஎல்லே பெஸ்ட்டு பண்ணியிருக்கிறாரு. இந்தியன் டீமுக்கு சூப்பராக இருப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயரை கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்தியன் டீமில் கேப்டன்சியில். கண்டிப்பாக அது ஓடிஐ ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்சியை பற்றி? பஞ்சாப் அணி ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில் இந்த தடவை கப்பை ஜெயிப்பாங்களாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா